ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பைடெக் க்ரோத் சேனல். இன்றைக்கி நம்ம பைத்தான் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பைத்தான் நம்பர்ஸ், பைத்தான் ஸ்ட்ரிங், பைத்தான் லிஸ்ட்டு பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம பைத்தான் டூப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகிறோம். டூப்பிள் இஸ் லைக் சிமிலர் டு லிஸ்ட், அதாவது லிஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நம்ம லிஸ்ட்டை ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். இதில் பேரந்தஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட டூப்பிள் பார்த்திங்கன்னா we can store different type of data types, அதாவது இது உள்ளே இன்டிஜர், ஃப்ளாட், காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங், லிஸ்ட் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லிஸ்ட்லேயே நிறைய மாடல் இருக்குது டூப்பிள்லேயே. ஸோ ஒன்று பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃப்ரூட் ஷாப் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் ஷாப் அது உள்ள நான் என்னென்ன ஸ்டோர் பண்ணுறேன்னா ஆப்பிள் ஸ்டோர் பண்ணுறேன், ஆரஞ்சு, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட். சும்மா ஸ்டோர் பண்ணுறேன். நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஃப்ரூட்னு கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன பிரிண்ட் இருக்குலாம் பிரிண்டாக இருக்குது. ஸோ இது டூப்புலாக இல்லை வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன் டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கன்னு. நான் டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். டைப் இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு எந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா டூப்புல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் டூப்புல் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இதில் நெஸ்டட் டூப்புள்னு இருக்குது. நெஸ்டட் டூப்புள்னால் நம்ம டூப்புள் உள்ளாலே இன்னொரு டூப்புள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு டூப்புள். ஸோ இதில் நான் இன்னொரு டூப்புள் ஃபார்ம் பண்ணுறேன். கமா கொடுத்து ஐகன் கொட்டேஷன் மார்க். ஸோ இதில் இன்டிஜர் நம்பர்ஸ் 1, 2, 3, 4. ஸோ இப்படி கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். சேம் ஃபார்ம் டூப்புள் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தனுடைய அப்ளிகேஷன், அதாவது பைத்தன் இஸ் அன்சேஞ்சபிள். we can't change anything in the tuple. அதாவது டூப்பிள் நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிச்சுல, ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட்னு ஏதாவது ஐட்டம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம லிஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதில் சேஞ்ச் பண்ண எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ஃப்ரூட்ஸும் கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ் நம்ம லிஸ்ட்டில் இப்படி தான் கொடுத்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நான் ஆப்பிளுக்கு போயிலாம் அண்ணாச்சின்னு கொடுக்குறேன். அது கொடுங்க. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன எதாவது காமிக்கிறேன், டூப்புள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட், அதாவது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை வேறு முடியாது. நம்ம ஒன்ஸ் நம்ம டூப்புளில் இண்டிகேட் பண்ணிட்டோன்னா, வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அகைன் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க அங்கே. நெக்ஸ்ட்டு என்னென்னா அதோட டூப்ளிகேட், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்கிற டூப்ளிகேட்னா ஸோ இங்கே ஆல்ரெடி நான் என்ன கொடுத்துருக்கேன், ஆப்பிளும் கொடுத்துருக்கேன். அகைன் 1 more ஆப்பிளும் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுறேன். சம்திங் மிஸ் ஆகுது, என்ன எதாவது காமி பாருங்கள். ஓகே ஐ மீன் டெலிட் பண்ணிடுறேன். டைப்பு இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஆப்பிள் 2 ஆப்பிள் கிடைக்குது. ஒரு ஆப்பிள் 2 ஆப்பிள் கிடைக்குது. ஸோ இது இப்படி தான் யூஸ் பண்ணாங்க டூப்பிள். பைத்தான் டூப்பிள் வந்து அன்சேஞ்சபிள் அண்ட் ஸோ அதில் டூப்ளிகேட் அலோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடிக்கு இன்னும் டைப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, லென்த் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். நம்ம லென்த் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் வந்து இதுக்கு வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணோம். இதில் வந்து எத்தனை வேரியபிள் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும். ஐ மீன் எத்தனை வேல்யூ இருக்குன்னு. ஸோ இதுதான் வேரியபிள், இதுதான் வேல்யூஸ். இது எத்தனை வேல்யூன்னு கவுண்ட் பண்ணோம். ஒரு வேல்யூ 2, 3, 4, 5, 6 அண்ட் 7 வேல்யூ இருக்குது. பிரிண்ட் பண்ணுறேன். 6 தான் கிடைக்குது. 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ஒரு வேரியபிள் தான் கவுண்ட் பண்ணிங்க அது, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இப்போ லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஐட்டம், ஆக்சஸ் டூப்புள். அதாவது நம்ம டூப்பில்
ஸோ நம்ம லிஸ்ட்லேயும் பார்த்துப்போம், ஸ்ட்ரிங்லேயும் பார்த்துக்கோங்க எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு. இப்போ பைத்தானோட டூப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். டூப்பிள்ஸில் எப்படி அன்சேஞ்சபிள் வச்சு டூப்பிள் அலோவ் பண்ணோம், எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோன்னா ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு என்ன தேவையோ அது 0, ஸோ 1 கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ப்ரிண்ட்டும் கொடுக்கணும். ப்ரிண்ட் ஃபஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணணும். ப்ரிண்ட் அதாவது ஆரஞ்சு, இதுதான் ஒன்று ஆரஞ்சு இப்படி தான் கொடுப்பாங்க. இது நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸும் கொடுக்கலாம், மைனஸும் கொடுக்கலாம். மைனஸ் கொடுக்குறேன், ப்ரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இதில் ப்ரிண்ட் ஆகும். அதாவது எப்படி ஸ்டோர் ஆகும்னா 0ல் ஸ்டோர் ஆகும், 1ல் ஸ்டோர் ஆகும், 2ல் ஸ்டோர் ஆகும், 3ல் ஸ்டோர் ஆகும், 4, 5, 6 ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இது -1, -2, -3, -4, -6, -7 இப்படி ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ -7 கொடுக்குறேன். இப்போ ப்ரிண்ட் பண்ணுறேன். எரர் காமிக்குதானா -7 இல்லவே இல்லை, ஒரு லைன் இல்லவே இல்லை. ஏன்னா இது -1, -2, இது -3, ஜாக் ஃபட்டும் 1, -3, -4, -6 இப்படி தான் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இதே நான் -6ம் கொடுக்குறேன். எனக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்படி தான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ரேஞ்ச் இண்டெக்ஸ், அதாவது எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ரேஞ்ச் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 1:5 கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது எனக்கு 1ல் ஆரம்பித்து 4ல் முடியணும், ஐ மீன் 5க்குள்ளே முடியணும். 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? இது வரைக்கும் எனக்கு ஆப்பிள் வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே 1ல் ஆரம்பிக்குது, 2, 3, 4 இதுதான் 5, நம்ம 5க்குள்ளே முடியும். அதாவது ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இப்படி தான், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே ஸ்டார்ட் ஆகும், எதில் முடிக்கணுமோ அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். சேம் திங் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ இங்கே நான் மைனஸ் கொடுக்குறேன், -1, -5 கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் இப்போ வராது பாருங்கள், செம்டே காமிக்கும். ஏன்னா -1 இங்கே இருக்குது, -5 இங்கே இருக்குது. எப்பவுமே ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகாது. அதே இங்கே -1க்கு போய் -5 கொடுக்குறேன், இங்கே -5க்கு போய் -1 கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் ஆகும் பாருங்கள், ஆரஞ்சு, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், ஆப்பிள். ஸோ இப்படி தான் ஆக்சஸ் ட்ரிப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.